ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வெறுகடுப்பில் அம்மா சமைக்கிறாங்க. நாங்கள் 2 நாளாக வெறுகடுப்பில் சமைச்சுன்னுக்குறோம். ஏன்னா கேஸு தீர்ந்துருச்சுன்னா வர 50 நாள் ஆகுமா. என் தங்கச்சிக்கெலாம் டீ வைக்கணும்னா அடிக்கடி கேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நேரத்தில் இந்த வெறுகட்டை வந்து சமைச்சுன்னுக்குறோம். அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இதில் சமைக்கிற டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், கேஸில் சமைக்கிற டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். எங்கள் அம்மாட்டே கேட்கலாம், எதுமா உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு வந்து ரெண்டுமே பிடிக்கும். ஆனா இப்ப பாருங்க, இதுல வந்து சாப்பாடு வச்சுட்டு ஒரு டீ தான் வச்சு குடிச்சிட்டு வந்தோம். அதுக்குள்ள சாப்பாடு வந்துருச்சு. வடிச்சிட்டு அடுப்பில் வச்சிருக்கேன். ஏன் மறுபடியும் வச்சிருக்கேன்னா எனக்கு சரியா வடிக்க தெரியாது. அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி மிச்சம் மீதி இருந்தா அது அப்படியே அந்த அனல்லே சுண்டிக்கும். அதனாலதான் அடுத்து வந்து குழம்பு வைக்க போறேன். என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல. வீட்டுல வந்து ஒரே ஒரு வாழைக்காய், அப்புறம் 3 தக்காளி, உருளைக்கிழங்கு. வாழைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிற குழம்பு. இந்த மாதிரி வைக்கிறது நான் மட்டுமா தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் 2 நாளுக்கு முன்னாடி வெட்டி நல்லா காய வச்சு கட்டெல்லாம் பண்ணி வச்சிட்டோம். இன்றைக்கி எங்கள் அப்பா வந்தவொடனே எண்ணெய் ஆட்டணும். எண்ணெய் ஆட்டுறதுக்கு முன்னாடி செம்மையான வாசனை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எந்த பொருள் மேலே வச்சோம்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே பதிஞ்சுன்னா அந்தளவுக்கு எண்ணெய் அந்தளவுக்கு காஞ்சிருக்குது. அதை ஒன்றும் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. வாங்கலாமா, பொறுமையாக வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்ன திங்ஸ் வச்சுக்கிறோன்னு பார்க்கலாம். இது வந்து எண்ணெய். ஆமா, யாருக்குமே தெரியாது. இது என்னமா அது? மிளகாத்தூள். இது மஞ்சத்தூள். இது என்ன? கடுகு. நம்ம எடுத்த உடனே எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் தான் கடுகு போடுவோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்கம்மா. சும்மா பொழுது போல. ஓஹோ, சரி சரி. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் எங்கள் மண் சட்டி. இது பழசு தான். இது புதுசா பொங்கலுக்கு வாங்கினது. போன வருஷமா இந்த வருஷமா? வருஷம் பொங்கலுக்கு மாற்றி தான் பானை வாங்கி எடுத்துட்டு இருக்கோம். ஓஹோ, அப்போனா வருஷம் மாற்றி தான் பொங்கலுக்கு பானை வாங்குவோமா. அந்த பொங்கல் பானையில என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோம். சரி, இப்போ விறகடுப்பில் தானே சமைக்கிறோம், பானையை வச்சு சமைக்கலாம் அப்படின்றதுனால அந்த பானையை வச்சு சமைச்சிட்டு இருக்கேன். பானை இல்லை, சட்டி. இதில் பொங்கல் குழம்பு கூட உதவி செஞ்சேன்னு நினைக்கிறேன். பொங்கல் அப்போ இன்னும் ஒரு நிமிஷம் 1 செகண்ட் எங்கப்பா. அதுக்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட். நீ டக்குன்னு இதாகிட்டு அது கொஞ்சம் லேட் ஆகுது. இதாதுமா அது போட்டேனா? மறந்துட்டேன்டா. அடாயம்மா, மறந்துட்டேன் போட்டதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவள் தான் நல்லா பிடிச்சிடணும். இன்னும் 2 விறகு வச்சிருக்கலாம். கொஞ்சம் நல்லா ஏறி மண் சட்டின்றதுனால சூடு ஏறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மீன்ஸ் வெடிக்கிறது அப்படியே தெரியுது. ஓ, பாம் வெடிக்குது. ஆனா நீ பேசுறதுல கம்முன்னு காட்ட. அவங்களுக்கு எண்ணெய் ஊத்துறது கடுகு போறதெல்லாம் தெரியாது. நீ சொல்லிதான் தெரியும். அப்படியே கம்முன்னு இருக்கிறது. இந்த சொல்லிக்கலாம்டாமா. எல்லாத்தையும் போட போறோம். என்னது? வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி போடலாமா? வெங்காயத்துக்கு தான் போட்ட. வெங்காயம் மதங்களை போடுறதா தக்காளி போடுவாங்க. ஓ, ஓகே சார். நல்லா வதக்குங்க. வதங்கிட்டோம். வதங்கிட்ட பிறகு தக்காளி போடலாம். அதுக்கப்புறம் அந்த காய்கள்லாம் போடலாம். வேற ஒரு வித்தியாசமான குழம்பெல்லாம் இல்லைங்க. ஆனால் இது வந்து சும்மா எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் தாளிச்சு விட்டுட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருக்க அந்த பொட்டேட்டோவும் அந்த பனானாவும் எடுத்து போட போறோம். பனானா என்ன பழுத்த வாழைக்காய் அதுதான் போட போறோம். இங்கெல்லாம் என்ன இருக்கோ அதை வச்சு நாங்கள் வந்து சமைச்சிருவோம். இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு இவங்களும் அட்டன் பண்ணுறதில்ல, நானும் கேட்கறது கிடையாது. அதனால என்ன இருக்கோ சமைச்சு சாப்பிடுவோம். எங்கப்பா இது எப்படி இந்த அழுக்கில் போகுதுன்னு தெரியல. கருப்பு கலர்ல இருக்குது அந்த சட்டியை. இந்த ஒரே 4 பொருள் வச்சு நம்ம சமைக்க போகிறோம். வேற என்ன போடுறது? அவ்வளோதான் போடுவேன். நானாலும் அவ்வளோதான் போடுவேன். கசகசன்னு நிறைய மசாலா போடுறது இல்லை. நான் கூட புளி கரைச்சி ஊற்றிங்களோன்னு நினச்சி. நிறைய மசாலாலாம் போட்டால் நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதனால வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி, அப்புறம் கடையில் வாங்கின எண்ணெய்,
கடுகு மஞ்சள் தூள் அவ்வளோதான். வெங்காயம் தக்காளி காய் அவ்வளோதான் நான் போடுவேனே. கறி குழம்பு செஞ்சேன்னா எக்ஸ்ட்ரா சிக்கன் மசாலா தூளோ இல்லை மட்டன் செஞ்சால் மட்டன் மசாலா, மீன் செஞ்சால் மீன் மசாலா அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவே நான் இது மசாலா யூஸே பண்ண மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு ஒத்துக்காதுன்னா ஏன்னா ரொம்ப வெயில் காலம் அதனால ஒத்துக்காம சாப்பிட்டு உடம்பு செல்லாம் போய் அதுக்கு டாக்டருக்கு 1000 2000 அழுவத்துக்கு கம்முன்னு உட்காந்துக்கலாம் பாருங்க. இதுங்க என் தங்கச்சி ஏதோ பேசுறா. இங்க பாத்தீங்களா இப்ப இதுல தண்ணி ஊத்தணும். இல்ல தண்ணியில ஊத்தால அது போடணும். காய போடல பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சி என்னமா டான்ஸ் ஆடுறான்னு. என் தங்கச்சி படிக்க பெற தவிர மீது எல்லாமே பண்ணுவா. அதாவது டிராயிங் பண்ணுறது, எல்லாரையும் தொல்லை பண்ணுறது, இதெல்லாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாழைக்காய் எடுத்து போட்டு வேக வைக்க வேண்டியதான். கலக்கும் போது அடுப்பு அடுத்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் எங்கள் பாட்டி வந்து எனக்கு வந்து அடுப்பு கட்டி கொடுத்தாங்க. ஆனால் அந்த அடுப்பு இப்போ இல்லை. மழை வந்து கொஞ்சம் மண் அடுப்பு தானே, மழை வந்து எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. அதனால தான் இது வந்து வாங்கி, இதுக்கு முன்னாடி ஒரு அடுப்பு வாங்கியிருந்தோம், அதுவும் உடஞ்சி போச்சு. இப்போ 2ஆவதாக இந்த அடுப்பு வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கான ஒரு நல்ல இடம் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எங்கே வைக்கிறதுனே தெரியல. அதனால தான் மாடிப்படிக்கு போகிற அடியில் வச்சுருக்கேன் பாருங்க. அங்கே வந்து வாஷிங் மிஷினா, இங்கே வந்து இந்த குட்டி சைக்கிள் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே உட்காந்துட்ருக்கேன். இத்தனைக்கும் வண்டி பக்கத்துலேயே அடுப்பு வைக்காதுன்னு எங்கள் வீட்டுக்கார வேறு சொல்லிட்டு போயிருக்காரு. இருந்தாலும் நான் இங்கே தான் வச்சுட்ருக்கிறேன், எதுவும் ஆகாமல் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கடைசியாக வேறு என்ன பண்ணா மண் சட்டியை முடியாச்சு. இன்னும் 2 நிமிஷம் ஆகுமாம்மா? 2 நிமிஷம்லாம் ஆகாது. நல்லா வேகணும் வேகந்துட்டே இருக்கணும். நல்லா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நல்லா வேகணும். இதில் வைக்கிற ஒரே பெனிஃபிட் என்ன தெரியுமா? குழம்பு எடுத்து ஊற்றிக்கிட்டு அப்படியே அடுப்பு மேலே வச்சிடலாம், சூடாகவே இருக்கும். இப்போ கேஸில் பார்த்து வச்சா குழம்பு ஆனது ஆஃப் பண்ணிவிடுவோம், அது ஜில்லுன்னு ஆயிரும். ஆனால் இது அப்படி இல்லை. நல்லா மண் சட்டி வேறு, விறகடுப்பு வேறு, சுடவே இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த மொக்க வீடியோவை இன்னையோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவை போடுறோம். ஓகே, டாடா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மக்களே. பண்ணிடுங்க.